இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்களோட வெட்டிங் டே. இப்ப என்னன்னா, நேரா வந்துட்டு ஜில்லுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அந்த கிஃப்ட்ட வந்துட்டு நம்ம இப்ப வாங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. ஆக்சுவலா வாங்கியாச்சு. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு பேமெண்ட் குடுத்துட்டு வந்துட்டேன் நானு. நாங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும்போது என்ட்ட கேட்டாங்க, "யார் இது ஃபோன் வருது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலா இது எத்தனை வெட்டிங் ஆச்சு? வெட்டிங் டே 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கிஃப்ட் கொடுக்க போறேங்க. நாய் போனெல்லாம் வாங்கல, போதும் இருக்கிறது போதும். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் இல்லை, வெளியே இருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன ஆச்சு என்ன ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே. ஸோ போன லைவ்லேயே சொல்லியிருப்போம். ஸோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ டெய்லி ரொட்டீன் விலாக் வந்துட்டு நாளைக்கு வரும். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நேற்று இன்றைக்கி எங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னென்னா, நேராக வந்துட்டு ஜில்லுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அந்த கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம இப்போ வாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நேராக போயிட்டு அந்த கடையில் வாங்கிட்டு வந்து ஜில்லோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். காலையிலேருந்து ஆல்ரெடி கேட்டாங்க. ஏன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கிஃப்ட் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் வாங்கணும்னு நினச்சது வேறு, அது போதுமான நிதி இல்லை அப்படின்றதுனால அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, இதுவும் அவங்களோட ஒரு ஆசை தான். ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். ரெடி ஆயிட்டானே? இதுக்கும் அந்த ஹார்டின் போட்டுக்கு என்னென்ன வித்தியாசம்? அதோட ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் ஆனால் ஒட்ட காயுது உங்களுக்கு. என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போட்டுருவாங்க. எதுலண்ணே? சரி ஓகேண்ணே. இது வந்து மேலே அதில் கொக்கியில் எங்கே இதில் மாட்டி விட்டு. சரி ரைட்டு, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், அது வைக்க முடியலன்னு ஃபோன் அடிச்சு சொன்னாங்களா, அதனால தான் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். ஆனால் வைக்கும்போது வைக்கிறப்போ வராது. சரி ரைட்டு ஓகேண்ணே. என்னண்ணே? என்னண்ணே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வீட்டில் போயிட்டு விட்டமாக உட்கார வச்ச வேண்டியதான். சரி ரைட்டு ஓகேண்ணே. இந்த வரேன், ஃபஸ்ட்டு மட்டும் வரேன். இது 90 42 70. சப்போஸ் அடுத்து ஏதாச்சும் பண்ணனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு வரேண்ணா. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக வாங்கியாச்சு. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ பாதி பேமெண்ட் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். ஏன்னா என் அக்கௌண்ட்டில் அப்போ அவ்வளோதான் இருந்தது. அதை மட்டும் பே பண்ணிவிட்டு மீத உள்ள அமௌண்ட் வந்துட்டு வாங்க போகும்போது வந்து தாரேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலையிலேயே நான் பிளான் பண்ணேன். காலையில் ஒரு 10 மணி சம்திங்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு அது ஏதோ வார்னிஷ் ஏதோ அடிச்சிருக்கும், ஈவினிங் ஆயிரும் காயறதுக்கு அப்படின்னாங்க. அதனால தான் சரி ஓகே ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 மணி வரைக்கும். ஆனால் எனக்கு வேலை இருந்தது, வேலையை முடித்தேன், கரெக்டாக இருந்தது. அவங்களும் ஃபோன் அடித்தாங்க. சாப்பிட்டு முடிக்கும்போது மணி டைம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி வந்தோம். வந்துட்டு வேறு வாங்கியாச்சு. இப்போது நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும்போது என்கிட்ட கேட்டாங்க, யார் இது ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கொரியர் ஒன்று போட்டுருந்தேன். அந்த கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் நேராக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது வந்துட்டு பார்க்க வேண்டியதான். இதில் வேறு ஜில்லு ஆல்ரெடி எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் வெளியே கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னாங்க. நான் சரி பார்ப்போம் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னேன். சரி வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் அந்த எல்லாத்தையும் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் கேட்சப் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இது எத்தனை வெட்டிங் ஆச்சு? வெட்டிங் டே 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே என்ன வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லைவ்ல சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஜில்லுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேங்க. போய் சொல்லுது. இப்பதான் இல்லைன்னு
இல்லை ஆனால் இருக்குது அப்படி தானே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த போய் காரில் வர தெரியும். ஆமாம் சரி பாய். என்ன கிஃப்டா இருக்குன்னு எது இனிமே எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி இருக்கும்னு? உண்மைக்கும் வாங்கியிருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்சது ஒன்று வாங்கியிருக்கேன். என்னப்பா ட்ரெஸ்ஸுக்கு வீட்டில் பஞ்சமாப்பா? பூ 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாரு தலைவா. வேற நான் வேஸ்டாலாம் காசை செலவு பண்ண மாட்டேன்ப்பா. ஃப்ரேம்ல போட்டு ஃபர்ஸ்ட் யோசித்தேன். உண்மைக்கும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அடிச்சு 6th இயர் ஆனிவர்சரி அப்படிங்கிற மாதிரி 6th வெட்டிங் டே அப்படின்னு ஒன்று போடலாம் பார்த்தேன். அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். சரி நீ வைப்ப மாட்டேன் போய் பாரு போ. எங்கேயாவது திறந்து பாரு. அப்ப பின்னாடி போய் திறந்து பின்னாடி போய் திறந்து பாரு. பின்னாடி திறந்து பாரு. பின்னாடி திறந்து பாரு. முதல்ல அந்த கண்ணாடில இருந்து பார்த்தா நாய் பூனெல்லாம் வாங்கல. போதும் இருக்கிறது போதும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடே. ஆலியா என்னது? அது என்னது தெரியாது. அந்த அரிசி இன்னும் கொடுக்கவே இல்லை. மகேஷ் அப்பா கொடுத்தாருல அரிசி. தலைவா ஊஞ்சல் மட்டும்தான் தலைவா வாங்குறதுக்கு என்கிட்ட வசதி இருக்கு. அதுக்கு மேலாம் வசதி இல்லை தலைவா. நீங்க நல்லா என்னதுன்னா வண்டி ஸ்பேர் அது பூரா எடு தூக்கு தூக்குடி. என்னதுப்பா உனக்காப்பா? ஆமா உனக்கு தான்ப்பா தொட்டிலே. எனக்கா ஆலியாக்கா தெரியாது. இதுக்கெல்லாம் நான் வரல. அப்படி கிடையாது. ஆலியா எனக்கு ரெண்டு பேத்துக்கும் 2 பேத்துக்கு என்ன தங்கம்? இந்தா இது போப்பனா. அதாண்டி வெயிட்டா இருக்கும். தூக்கு. வெட்டிங் டே அன்னைக்கு கீழே விழுந்துறாரு. வெட்டிங் டே வேற மாதிரி மாறிடாம இங்கேருந்து போட்டலாம் இல்லையா? சரி எடுத்தாங்க. அவ்வளோதான் மாட்டிட்டீங்க. மாட்டிட்டம்பா. கல் நவருது டீ. ஆமாம்மா சீக்கிரம் நவருங்க. அங்க வரி வா. ரெடி 1 2 3. உட்கார ஆலியா. வா அம்மா கூட உட்காந்து கூடிய அப்படியா? அம்மா உன்னை பிடிச்சிக்கிடுவா. சரி ரைட்டு. அப்போ நீ உனக்கு இல்லை ஆலியா அம்மாவுக்கு தான். ரெடி டாட்டா ஆலியா. 1 2 3. என்னங்க ஓகேவா வெட்டிங் டே கிஃப்ட்டு? தேங்க்யூ. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வேற ஒன்று பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஆகி போயிடுச்சு. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அது ஒன்று. அது இன்னொரு சப்போஸ் அடுத்த பர்த்டே கூட கிஃப்டாக கொடுக்கலாம், இல்லை வேற எதுக்காக கூட கிஃப்டாக கொடுக்கலாம். பட் ஆனால் அது பிளான் பண்ண என்னால் முடியல. அப்புறம் போன வருஷம் இதே நாள்ல ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கணும். மாற்றி அன்புக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ தான் வந்துட்டு அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இன்னும் ஃப்ரீ ஆகலை. இவங்க 2 பேர் படத்தில் பாடுறதுக்கே அதுக்குள்ளே எங்களை போட்டு பாதி கொண்டு வருவாங்க. இவங்களே நிறைய அப்படியே வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் லைஃப் அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எனிவே
லவ் யூ ஆல். எல்லாரையும் பத்திரமா இருங்க. அண்ட் இன்னைக்கு விஷ் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி ஆமா விஷ் பண்ண நிறைய பேர் எல்லாத்துக்குமே விஷ் நன்றி. பண்ணீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய பேர் எனக்கு ஸ்டோரிய டிஎம் பார்த்து சரி, நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் சரி, எல்லா இடத்துலயும் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய விஷ் பேர். பண்ணீங்க. ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நன்றி. அதை விட முக்கியமான விஷயம் சுற்றி கிளைமேட் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கனால நிறைய பேர் வந்துட்டு அந்த காய்ச்சல் ஃபீவர் அது வந்து சளி இருமல் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பத்திரமா சேஃபாக பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. நம்ம வீட்லேயும் ஆலியாவுக்கு அன்புக்கு 2 பேத்துக்குமே இருந்தது. இன்னும் சளி மட்டும் இருக்குது. அவங்களுக்கு 2 ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் லவ் யூ ஆல், பத்திரமா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.